காதல் என்றால் என்ன? முதல் கிளம்பி அந்த பஸ்ஸு டக்குன்னு பிரேக் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு, அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பர்த்டே டு பர்த்டே 1 இயர் சேலஞ்ச் நம்ம எத்தனை டேஸ்ல இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம டே 343. ஸோ சேட். நேற்று ஆர்சிபி வேற தோற்றுவான். விராட் கோலி ஃபுல்லு பேஜாரேட் எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் பிளே ஃபார் மாடோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிளேஸ் பண்ணாங்களா, சரி பிளேஸ் பண்ணாங்க, தொட்டி கப் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையா இருந்தோம். பிளே ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே வீட்டுக்கு போயிட்டாங்க. ஈசெல்லா கப் நம்தேன்னு சொல்ல வச்சேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் எல்லாம் கப் நம்தேன்னு சொல்ல வச்சேன். எப்பவுமே ஆர்சிபி ஸ்டார்டிங் ஈசெல்லா கப் வந்து எண்டில் நெக்ஸ்ட் எல்லாம் கப் நம்தே. சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கெல்லாம் ட்ரோல் பண்ணுறதுக்கு வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டுறாங்க பயங்கரமா. ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க வேலையை அவங்க பார்க்கணும், நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். சரி வாங்க முன்னால் போய் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, இந்த பேனல்லாம் வந்து வச்சுருக்கோம். பேனல் போட்டு டெம்பாக சொல்லலாம் போட்டு. இப்போ நம்ம எங்கே போயின்னு இருக்கோம்னா வேறு பிரான்ச் தான் போயின்னு இருக்கேன். சொல்லுங்கள், அது பிரிண்டிங் மிஷின் காட்ரேஜ் எங்கள் பிரான்ச்சில் வந்து கொடுத்துருப்போங்க அப்படின்னா வேறு பிரான்ச்சில் கொடுத்துட்டு இருக்காங்களா. சரி அது வாங்கி வரலாம் தான் போயின்னு இருக்கேன். இன்னொரு பையன் போகிறான்னா நீ போகாத, நீ இங்கே இரு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் போயின்னு இருக்கேன். வாங்க, ஏன்னா காதல்லேருந்து எதுவுமே விலாகே பண்ணலப்பா, அதனால தான்ப்பா நானே போகிறேன்னு வந்தேன். யாருனா இருக்கிறாங்களா என்ன பண்ணான்னு பார்த்தோன்னா ஃபுல் பார்க்கே காலியாக இருக்குது. சரி வாங்க அப்படிங்க முன்னால் போகலாம். பஸ் ஸ்டாப்பில் எல்லாருமே இல்லாமல் போயிடுவாங்களா. போயிட்டு காட்ரேஜ் வாங்கிக்கின்னு சரி நம்ம பிரான்ச்சுக்கு வர வரைக்கும் டைம் இருக்குது, வர வரைக்கும் வ்ளாக் பண்ணலாம். ஓகே, காலேஜ் விட்டு எல்லாம் போயிருந்தாங்களா, அவங்கள வச்சு வீடியோ பண்ணான்னு நினச்சேன். ஆனால் என்ன ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சா, அதனால வீடியோ பண்ணுறதுக்கு ஆகலை அவங்க கூட. அப்புறமா லாஸ்ட்டாக மணப்புறம்பிட்ட வந்தேன். மேலே போய்ட்டு காட்டேஜ் வாங்கி வரலாம் இருங்க. இது பாருப்பா, நம்மளுக்குமே பஸ்ஸு ஃபுல்லு காலியாக இருக்குது, ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஏறிட்டேன். லாஸ்ட்டில் போய் பார்த்தா நம்ம பழைய பிரான்ச் இருக்குது தெரியுமா, அந்த பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டாங்க. இதுதான் லாஸ்ட் ஸ்டாப் அப்படின்ட்டு. அப்புறமா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம பிரான்ச்சுக்கு போகலாம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரான்ச்சுக்கு வந்தேன். நம்ம ஆஞ்சநேயாவெல்லாம் பார்த்து பல மாதங்களாகுது. அப்படியே ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் மச்சீஸ். இவ்வளோ தூரம் வந்துமே நம்ம பழைய பிரான்ச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிரான்ச்சுக்கு போனோம்னா நம்ம ரோஜா இருந்திருந்தா சரி அப்புறமா ரோஜா வர ரீல்ஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்து, சரி அது தினாலாக கேட்காம நம்மகிட்ட ஒன்று கேட்டிருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரீல்ஸ் உங்களுக்கு இப்போ வரும் பாருங்கள். ஓகே, சரி வாங்க ரெண்டு முன்னாடி போய்ட்டு பஸ் ஸ்டாப் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, காதல் என்றால் என்ன? முதல்ல தேவைன்னு தோணும், அப்புறம் தேவையானு தோணும், அப்புறம் தேவையில்லைன்னு தோணும். ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா நம்ம இந்த பஸ் ஸ்டாப் வந்து. ஒரு மாதிரி இருக்குப்பா, ஜனங்க ஜாஸ்தி பேர் இருந்தாலே வீடியோ பண்ணுறதுக்கு. அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி அந்த பஸ்ஸு டக்குன்னு பிரேக் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு அங்கே டிப்போ இருக்குது, டிப்போவில் நிற்க வச்சுட்டு வேறு பஸ் எடுத்து வந்தாங்க. வச்சு இங்கே பாரு, நம்ம சொல்கிறப்பெல்லாம் அவன் பண்ண மாட்டான், அவனுக்காக தோன்றப்ப தான் பண்ணுவான். உள்ளே இன்ட்ரான்னு விக்கி மாமா அப்படின்னு இருக்கான். சரி வீடியோ பண்ணலாமே சொல்கிறான்னா சொல்லவே இல்லை. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. நல்லா நடிக்கிறேன் தீக்ஷோ. நீ தான் தூங்குறதுக்கு ஜாகா விடுங்கன்னா விட்டுனே இல்லை. லாஸ்ட்டில் சும்மா தல்காணி தூக்கி போட்டுருந்து அதை அப்படியே ஆட்டாடுறதா பண்ணிருந்தேன். அவங்க தல்காணி தூக்கி எனக்கு அடிக்கிறது, நான் தல்காணி தூக்கி அவங்க அடிக்கிறது. லாஸ்ட்டில் அப்படியே ஆட்டாடின்னு ஃபைட்டிங் மீட்டிங் பண்ணி டைம் பார்த்தா 11:30 மணி ஆகிடுக்குது. ஸோ சேட். ஆனால் நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி ஜாலியாக. ஏன்னா இன்னைக்கு நைட்டு நாளைக்கு நைட்டு இருக்க மாட்டாங்க, அவங்க எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போடுவாங்க. அதனால தான் இன்னைக்கு நைட்டே ஆட்டாடின்னு கொஞ்சம் ஜாலியாக. ஓகே, நாளைக்கு வாக்கில் மீட் பண்ணுறேன். ஓகே பாய். ஹாய் மச்சீஸ், என்னைக்கான நாள் நம்மளுக்கு எப்படி போச்சுன்னா இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் போச்சு.
நாளைக்கு நாளான்னைக்கு 2 நாள் எங்கள் மேனேஜர் வர வரமாட்டாரா, வேலையிலேருந்து வெளியே வர முடியாதா, நார்மலாக அவர் இருக்கிறப்பே வெளியே வர டைம் கிடைக்க மாட்டேங்குது, இன்னும் அவங்க வர இல்லை, டைம் கிடைச்சாலும் வர முடியாது. ஸோ சேட். ஓகே, இந்த வீடியோ பார்த்து ஏதோ ஒரு இடத்துல லைக் இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ப்ராப்ளம் பண்ணுறோம். ஓகே, பாய்.